மக்களை சீரழிக்கும் போதைப் பொருட்களில் இது இல்லாம மது இல்லாம ட்ரக்ஸ் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் நிறைய புழக்கத்தில் இருக்கு. கஞ்சா, பிரவுன் சுகர், கொக்கைன், இந்த மாதிரியான பல போதைப் பொருட்கள் இன்றைக்கு கிராமப்புறங்கள் வரையில் ஊடுருவி இருக்கின்றன. அதில் மது அருந்தக்கூடியவர்கள் 20% பேர். இன்றைக்கு மாநில அரசினுடைய வருவாயில் 2.25 லட்சம் மொத்தம் வருவாய், ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட் 2,70,000 கோடி, 2.25 லட்சம் கோடி மாநில அரசின் மொத்த வருவாய், மாநில வருவாய். அதுல 17% மதுபான விற்பனையின் மூலம் வருகிறது. 45,000 கோடி 2023 2024 ஆண்டில், இந்த நிதியாண்டில் 45,000 கோடி மது மூலமாக அரசுக்கு வருவாய் என்று அரசே தந்திருக்கிற புள்ளி விவரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை 50,000 கோடியாக உயர்த்த வேண்டும் என்று IAS IPS அதிகாரிகளை கொண்டு இதற்கென்று தனியே மார்க்கெட்டிங் செய்கிறார்கள், சந்தைப்படுத்துகிறார்கள். இது உள்ளபடியே வேதனைக்குரியது. அரசுக்கு வரி வருவாய் மூலமாக வெவ்வேறு தளங்களில் இருந்து நிதியை, மொத்த வருவாயை ஈட்ட முடியும். எல்லோரையும் மது நோயாளிகளாக, குடி நோயாளிகளாக மாற்றிவிட்டு அவர்களுக்கு நலத்திட்டங்களை அறிவிப்பதில் எந்த பயனும் இல்லை. கனிம வளங்களின் மூலமாக வரி வருவாயை பெருக்கிக் கொள்ள மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றமே தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. GST வரியின் மூலம் மாநில அரசுகளுக்கு சேர வேண்டிய பாக்கியை இந்திய ஒன்றிய அரசு தராமல் முடக்கி வைத்திருக்கிறது. அதை பெறுவதன் மூலம் வரி வருவாயை சீர் செய்ய முடியும். ஆகவே மது விற்பனையின் மூலம் வருவாயை பெருக்க முயற்சிப்பது எந்த வகையிலும் ஈடுபாடு ஏற்புடையதல்ல. இந்த மதுவை தாண்டி இந்திய மக்கள் தொகையில் 20% பேர் மது அருந்தக்கூடிய, 5 ஒருவர் மது அருந்தக்கூடியவராக இருக்கிறார். இந்திய மக்கள் தொகையில் 20% பேர் மது அருந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 3% பேர் கஞ்சா பயன்படுத்துகிறார்கள். 0.2% பேர் ஹெராயின் பயன்படுத்துகிறார்கள். 0.5% பேர் ஒப்பியம் பயன்படுத்துகிறார்கள். 1% பேர் இதர போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். மாநிலங்களவையிலே கடந்த 2023 டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி எழுப்பப்பட்ட கேள்விக்கு 10 வயதிலிருந்து 11 வயது கொண்ட மக்கள் தொகையில் 30 லட்சம் பேர் மது அருந்துவதாகவும், 20 லட்சம் பேர் கஞ்சா பயன்படுத்துவதாகவும், 98 லட்சம் பேர் பிற போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயது, இது 17 வயசுக்குள்ள டீனேஜ், சொல்லப்போனா அவங்கெல்லாம் சில்ட்ரன், குழந்தைகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளம் வயதை சார்ந்தவர்கள். 18 வயதிலிருந்து 75 வயதிலான மக்கள் தொகையில் 15.10 கோடி பேர், 15 கோடியே 10 லட்சம் பேர் மது பயன்படுத்துவதாகவும், 2 கோடியே 90 லட்சம் பேர் கஞ்சா பயன்படுத்துவதாகவும், 4 கோடியே 10 லட்சம் பேர் பிற போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் இந்திய ஒன்றிய அரசு பதில் அளித்திருக்கிறது. ராஜ்யசபாவில் எழுப்பின கேள்வி. தமிழ்நாட்டை சார்ந்த 86,000 ஆண்களும் 22,000 பெண்களும் கஞ்சா பயன்படுத்துவதாகவும், ஓபியம் பயன்படுத்துகிற ஆண்களின் எண்ணிக்கை 1,71,000 பேர், பெண்களின் எண்ணிக்கை 6,000 பேர் என்றும் சொல்லப்படுகிறது. மயக்கம் தருகிற செடேட்டிவ்ஸ், மயக்கம் தருகிற மாத்திரைகளை பயன்படுத்துகிறவர்களில் ஆண்கள் 1,92,000 பேர், கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர், பெண்கள் 10,000 பேர். இதுவும் ஒன்றிய அரசு தந்திருக்கிற புள்ளி விவரம். கோக்கைன் என்ற போதைப் பொருளை பயன்படுத்துகிறவர்கள் 7,000 ஆண்கள், 1000 பெண்கள். தமிழ்நாட்டில் ATS என்கிற புகையிலை மூலம் புகைக்கக்கூடிய அந்த மருந்து, மயக்கம் தரும் போதை மருந்து, இன்ஹேலன்ஸ், ஹாலுசினோஜன்ஸ், புத்திய நிலைகளை செய்யக்கூடிய போதைப் பொருட்கள், இது 1,82,000 பேர். பெண்கள் இதில் மட்டும் 13,000 பேர். இது ஒன்றிய அரசின் சமூக நீதித்துறை வழங்கியிருக்கிற புள்ளி விவரம். ஆகவே
இதுக்கு தனியா நார்காட்டிக்ஸ் தனி ஆக்ட் இருக்கு, நிறைய சட்டங்கள் இருக்கு. அப்படி இருந்தும் எந்த பயனும் இல்லை. அரசியல் பகைவர்களை பழிவாங்குவதற்காக கஞ்சா வழக்கு போடப்படுகிறதே தவிர உண்மையாக கஞ்சாவை புழக்கத்திற்கு கொண்டு வருகிற மாஃபியா கும்பல் மீது நடவடிக்கை இல்லை. அதானிக்கு சொந்தமான விமான நிலையங்களிலிருந்தும் அதானிக்கு சொந்தமான கப்பல் துறைமுகங்களிலிருந்தும் ஏராளமான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதை நாம் அறிவோம். அண்மையிலே கல்லூரி வளாகங்களிலிருந்து போதைப் பொருட்கள், கஞ்சா போன்ற பொருட்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலே சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கல்லூரி மாணவர்களே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் நாம் இந்த மாநாட்டின் மூலம் முன்வைக்க விரும்புகிற கோரிக்கைகள், ஒன்று, இந்திய அரசுக்கு வைக்கிற கோரிக்கைகள், அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 47 கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். ஒரு ஸ்டேட் மட்டும்தான் அதை செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொள்கை இருந்து பாண்டிச்சேரியில் மதுவிலக்கு கொள்கை இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஆகவே இந்தியா முழுவதும் இது தேசிய மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும். மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வரும் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்ய சிறப்பு நிதி வழங்க வேண்டும். இந்திய ஒன்றிய அரசினுடைய கடமை இது. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தையும் பயன்பாட்டையும் கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு தனி சட்டம் இயற்றி உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். போதைப் பொருளுக்கு அதை கண்ட்ரோல் பண்றது சட்டம் இருக்கு, மதுவிலக்குக்கு அப்படி ஒரு சட்டம் இல்லை. அதனால அதை சட்டம் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கு கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும். படிப்படியா இவ்வளவு கடைகள் நாங்கள் மூட போறோம், இந்த வருமானத்தை 45,000 கோடியா 40,000 கோடியா குறைக்க போறோம், 40,000 கோடியா அப்புறம் 30,000 கோடியா குறைக்க போறோம், 30,000 கோடியை 20,000 கோடியா குறைக்க போகிறோம் என்று தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக மதுக்கடைகளை மூடுவதற்குரிய கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும். போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு பரப்புரையில் மகளிர் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும். மது மற்றும் போதைப் பொருட்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க, மறுவாழ்வு அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இவ்வளவு 45,000 கோடி வருமானம் வருகிறது. ஆனால் டி அடிக்ஷன் சென்டர் கவர்மெண்ட் மூலமா இருக்கான்னா இல்ல, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்கான்னா இல்ல, கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கான்னா இல்ல. குடிநோயாளிகளை சரி செய்வதற்கு, காப்பாற்றுவதற்கு, அந்த குடும்பங்களை காப்பாற்றுவதற்கு இந்த 45,000 கோடியில் ஒரு 1,000 கோடி ரூபாயை ஏன் செலவு பண்ணக்கூடாது? ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பிரைவேட் தான் வச்சிருக்கான். பிரைவேட் வச்சிருக்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல பெருசா ரிசல்ட் கிடைக்கல. போயிட்டு வெளியே வர்றவங்க மறுபடியும் அதே நிலையில் தான் இருக்கிறாங்க. சில புகார்களும் இருக்கிறது, அவங்களை கடுமையா வதைக்கிறார்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அவங்களாவது பொறுப்புணர்வோடு அதை செய்யறாங்க. பிரைவேட் செக்டார்ஸ் என்ஜிஓஸ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வச்சு இந்த மாதிரி குடிநோயாளிகளை காப்பாற்றுகிறார்கள். அவங்களுக்கு நிறைய மருத்துவம் செய்யறாங்க அல்லது கவுன்சிலிங் கொடுக்கறாங்க. அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸ், அது ஒரு பிராக்டிஸ் கொடுக்கறாங்க. 7 மணிக்கு எழுந்திருக்கணும், 5 மணிக்கு அவங்க கடவுளை வணங்கணும், மந்திரம் சொல்லணும், பைபிளை படிக்கணும் அல்லது வேதங்களை படிக்கணும். இந்த மாதிரி அவங்களுடைய அந்த மைண்ட் டைவர்ஷன் பண்ணக்கூடிய சில பிராக்டிஸ்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, யோகா சொல்லிக் கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுத்துறாங்க. இதெல்லாம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். பட் அது மாதிரி கவர்மெண்ட் வச்சிருக்காங்களா? 45,000 கோடி மது மூலமாக வருமானம் வருகிற போது அதில் ஒரு போர்ஷன் ஏன் டி அடிக்ஷன் சென்டருக்கு பயன்படுத்தக்கூடாது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு பயன்படுத்தக்கூடாது? ஒவ்வொரு மருத்துவமனையிலும் டி அடிக்ஷன் சென்டர் இருக்கணும், ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்கணும். அதுக்கு சைக்காட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் நிறைய நியமனம் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இந்தியாவை, தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவை மிக மோசமாக பாழ்படுத்தி வரக்கூடிய, இளம் தலைமுறையினரை சீரழித்துக் கொண்டிருக்கிற, தேசத்தின் ஒட்டுமொத்த மனித வளத்தை அழித்துக் கொண்டிருக்கிற ஹியூமன் ரிசோர்சஸ். ஒரு பெரிய டாக்டரா வர வேண்டியவன் இளம் வயசுலேயே வீணாய் போயிடுறான். பெரிய என்ஜினியரா வர வேண்டியவன் இளம் வயசுலேயே பாதிக்கப்பட்டுறான். ஒரு பெரிய படைப்பாளியாக வர வேண்டியவன் 15 வயசு 16 வயசுலேயே வீணா போயிடுறான். குடும்பமும் அவனுக்கு இல்லாம போயிருது.
அவன் குடும்பத்துக்கு பாரமாவும் இருக்கிறான், அந்த ஊருக்கு பாரமாவும் இருக்கிறான், ஒட்டுமொத்த தேசத்துக்கு பாரமா இருக்கிறான். கிராமங்களுக்கு போகிற நேரத்தில் ஒரு 100 பேர் எங்களை சூழ்ந்து நிற்கிறாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 30 பேர் 40 பேர் போதையில் இருக்கிறாங்க. அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. மனித வளத்தை கடுமையாக பாதிக்க செய்யக்கூடிய மது அரசாங்கத்தினாலேயே நடத்தப்படுவது, விற்பனை செய்யப்படுவது இந்த தேசத்திற்கு விரோதமான செயல், மனித வளத்தை பாழ்படுத்தக்கூடிய செயல். எனவே மது மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு தேசிய கொள்கை வேண்டும். பீகார் மாநிலத்தில் மதுவிலக்கு கொள்கை நடைமுறைப்படுத்தியதனால் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது வருகிற போது, பெண்களுக்கு இதுவரையில் நேர்ந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் குறைந்திருக்கிறது. குடிநோயாளிகளால் பெண்கள் தாக்கப்படுவது, மூர்க்கமாக தாக்கப்படுவது, குடும்பத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் விரயம் செய்வது, அதனால் ஏற்படுகிற பாதிப்பு, பெற்ற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பும் சிங்கிள் மதர், தாயிடமே அது திணிக்கப்படுகிற நிலை, சுமத்தப்படுகிற நிலை, இதுபோன்ற வன்முறை, பொருளியல் பாதிப்பு, குடும்ப ஒற்றுமை பாதிப்பு என்கிற பல வகையில் டிஸ்ஆர்கனைசேஷன் ஆஃப் ஃபேமிலி, இதனால் குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்படுகிறது, குழந்தைகள் தவறான வழிநடத்துதலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சி என்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் அங்கவகிக்கும் திமுக கூட்டணியின் தலைமை வகிக்கும் கட்சி என்கிற நிலையில் தோழமையோடு விடுக்கிற வேண்டுகோள், 2016 தேர்தல் அறிக்கையிலே வலியுறுத்திய அந்த நிலைப்பாட்டை உயிர்ப்பிக்க வேண்டும். முழு மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்குரிய செயல் திட்டத்தை வரையறுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதன் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை ஒட்டி இன்றைக்கு நான் மாலை 4 மணி அளவில் மரக்காணத்திலே கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த குடும்பத்தினரை சந்தித்து 10 மீனவர் குடும்பம், 4 தலித் குடும்பம், இந்த 14 குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கிறோம்.